Audio Jungle. Audio Jungle. ஓகே. வினாவை பாருங்க. 1 தொடக்கம் 5 வரையிலான வினாக்களுக்கு கீழே காட்டப்பட்டுள்ள தகவல்களை கருத்தில் கொள்க. நீலன் மற்றும் நீலா சகோதர சகோதரிகள் இருவராகும். அவர்கள் 2 பாத்திகள் வீதம் பூப்பாத்தி 4இல் பூக்களை நட்டினார்கள். அவற்றில் வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு மற்றும் நீல நிற பூக்களை நாட்டிய முறைகள் கீழே காட்டப்பட்டுள்ளவாறாகும். 4 பாத்திகளிலும் ஒரே நிறத்தில் பூக்கள் நாட்டப்பட்டிருப்பது 2 நிறங்களில் மட்டுமாகும். எல்லா பாத்திகளிலும் 4 நிற பூக்கள் மட்டுமே உள்ளன. ஒவ்வொருவரும் தமது இரு பாத்திகளிலும் ஒரே நிறத்தில் பூக்களை நாட்டியிருப்பது 3 நிறத்தில் ஆகும். நீலன் சிவப்பு நிற பூக்களை நாட்டியிருப்பது ஒரு பாத்தியில் மட்டுமாகும். நீலா ஆரஞ்சு நிற பூக்களை நாட்டியிருப்பது ஒரு பாத்தியில் மட்டுமே ஆகும். நீலனும் நீலாவும் மஞ்சள் நிற பூக்களை நாட்டியிருப்பது ஒரு பாத்தி படியாகும். ஸோ இதை வைத்து கொண்டு எப்படி கேள்வி சிறந்து பாருங்க. இலகுவான உண்டு. யார் யார் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று நீலனும் நீலாவும். நீலன் நீலா என்ற 2 பேர். நீலன்ட்டையும் 2 பாத்திகள் இருக்குது. 1 2. நீலாட்டையும் 2 பாத்திகள் இருக்குது. நீலண்ட் இருக்கிற ஒவ்வொரு பாத்திலையும் எத்தனை நிறப்பூக்கள் இருக்குதா? எல்லா பாத்திகளிலும் 4 நிறப்பூக்கள் மட்டுமே உள்ளன. ஒவ்வொரு பாத்திலையும் 4 நிறப்பூக்கள் இருக்கும். அதே மாதிரி நீலாட்டையும் 4 நிற பூக்கள். அடுத்தது முக்கியமான இன்னொன்று சொல்றான். இந்த தரவு என்னது? ஒவ்வொருவரும் தமது இரு பாத்திகளிலும் ஒரே நிறத்தில் பூக்களை நாட்டியிருப்பது 3இல் ஆகும். சரியா? இது ஒரு தரவு, முக்கியமான தரவு. சரி, அப்போ முதலாவது தரவு செஞ்சிட்டோம். எல்லா பாத்திகளிலும் 4 நிற பூக்கள் மட்டுமே உள்ளன, அதுவும் செஞ்சிட்டோம். இதை பார்த்து கொள்ளுங்களா. ஒரே நிறத்தில் பூக்கள் நாட்டப்பட்டிருப்பது 2 நிறங்களில் மட்டுமாகும். 4 பாத்திகளில். சரி, இதுவும் இருக்கட்டும், பியும் இருக்கட்டுமா? அடுத்து, நீலன் சிவப்பு நிற பூக்களை நாட்டியிருப்பது ஒரு பாத்தியில் மட்டுமாகும். இப்போ நீலண்ட சிவப்பு ஒரு பாத்தியில மட்டும்தான் இருக்குது. சரி, இந்த 2வது பாத்தியில இருக்குமா? சிவப்பு இருக்காது, ஒரே ஒரு பாத்தியில தான் இருக்குது. அடுத்தது, நீலா ஒரேஞ்ச் நிற பூக்களை நாட்டியிருப்பது ஒரு பாத்தியில் மட்டுமாகும். நீலா ஒரேஞ்ச் நிற பூக்களை நாட்டியிருப்பது ஒரு பாத்தியில மட்டும். இந்த 2வது பாத்தியில இருக்குமா? இல்லை. அப்ப எஸ்ங்கிற தரவு முடிஞ்சு. அடுத்தது, நீலனும் நீலாவும் மஞ்சள் நிற பூக்களை நாட்டியிருப்பது ஒரு பாத்தி படியாகும். இப்ப மஞ்சள் நிற பூ நீலனும் ஒரே ஒரு பாத்தியில நாட்டியிருக்காரு, நீலாவும் ஒரே ஒரு பாத்தியில தான் நாட்டி இருக்கிறா. அப்படின்னு சொன்னா இந்த முதலாவது பாத்தியில நாட்டி இருப்பாங்களா? இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்றேன்டா? இந்த 6 தரவை வாசிச்சு கொள்ளுங்க. என்ன சொல்றான்? அது ஒவ்வொருவரும் தமது இரு பாத்திகளிலும் 2 பாத்திலையும் ஒரே நிறத்தில் பூக்களை நாட்டியிருப்பது 3 நிறங்களில் ஆகும். ஒரே நிற பூக்கள் எத்தனை பாத்திகள் இருக்குதா? 3 நிறம் இருக்குதான். ஒரே நிறத்துல 3 நிறங்கள் இருக்குதான். சரியா? 3. அப்ப மஞ்சள் எங்க வரும்? மஞ்சள் இந்த பாத்தியில. அதே மாதிரி மஞ்சள் எங்க வரும்? நீலாக்கு இந்த பாத்தியில. மற்ற 3ல இருக்கிறது இந்த பாத்தியில என்ன இருக்குதோ அதான் 2வது பாத்திலையும் இருக்கும். 3 நிறங்கள் ஒரே நிறத்துல இருக்கும். சரி, இப்ப என்னென்ன நிற பூக்கள் இருக்கிறது வாசிச்சு கொள்ளுங்க. என்னென்ன? வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, நீலம். இப்போ பாருங்க, நீலனுக்கு சிவப்பு வந்துட்டு, மஞ்சளும் வந்துட்டு. பேலன்ஸ் என்ன இருக்குது? வெள்ளை இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, நீலம் இருக்குது. அப்போ 3 என்ன? வெள்ளை, ஆரஞ்சு,
நீலம். அதே மாதிரி அதில் இருந்தால் இதுலையும் அப்படியே வெள்ளை, ஆரஞ்சு, நீலம். அடுத்தது நீலாவை பாருங்க, என்னென்ன நிற பூக்கள் இருக்குது, பூக்களை பாருங்க, வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, நீலம். ஆரஞ்சு வந்துட்டு அவக்கு, மஞ்சள் வந்துட்டு, பேலன்ஸ் வாரது வெள்ளை, அடுத்தது சிவப்பு, அடுத்தது மேல நீலம். இந்த பாத்தியில என்ன பூக்கள் இருக்கிறோ அதே நிற பூக்கள் கீழே உள்ள பாத்தியில இருக்கும், வெள்ளை, சிவப்பு, நீலம். ஸோ ரெண்டு பேர பாத்திலையும் இரண்டு பாத்திகள்லையும் என்னென்ன பூக்கள் இருக்கிறோ அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ முதலாவது சொன்ன தரவை நாங்கள் கம்பேர் பண்ணி பார்ப்போம். என்ன, 4 பாத்திகளிலும் ஒரே நிறத்தில் பூக்கள் நாட்டப்பட்டிருப்பது 2 நிறங்களில் ஆகும். 4 பாத்திலையும் ஒரே நிறத்தில் என்னென்ன பூக்கள் 2 நாட்டப்பட்டிருக்கும். என்னென்ன, இந்த வெள்ளையும் எல்லாத்துலேயும் 4லையும் இருக்கு, வெள்ளை இந்த 1லையும் இருக்கு, நீலண்ட 2வதுலையும் இருக்கு. அதே மாதிரி நீலாட 1லையும் இருக்கு, 2லையும் இருக்கு. சரியா, இப்போ கேள்விக்குள்ள போவோம். இதற்கமைய கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்குரிய விடையினை கண்டு சரியான விடையின் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. 4 பாத்திகளிலும் ஒரே நிறத்தை கொண்டுள்ள 2 நிறங்களும் யாவை? என்னென்ன, வெள்ளையும் நீலமும் தான் 4 பாத்திலையும் இருக்குது. பாருங்க, வெள்ளையும் வெள்ளை எல்லா 4லையும் இருக்குது. அதே மாதிரி நீலமும் எல்லா 4 பாத்திலையும் இருக்குது. ஸோ வெள்ளை, நீலம் முதலாவது. 2வது கேள்வி, 3 பாத்திகளிலும் ஒரே நிற பூக்கள் நாட்டப்பட்டிருப்பது எந்த நிறத்தில் ஆகும்? 3 பாத்திகளில் ஒரே நிற பூக்கள் என்ன இருக்குது பாருங்க, சிவப்பு 1, அதே மாதிரி சிவப்பு 2, 3 சிவப்பு இருக்குது. வேற 3 பாத்திகள்ல ஒரேஞ்சு இருக்கு, பார்த்துங்க, ஒரேஞ்சு 3 பாத்திகள்ல இருக்குது, ஒரேஞ்சு. அப்போ சிவப்பு, ஒரேஞ்சு. சிவப்பு ஒரேஞ்சில் வரக்கூடிய ஆன்சர் 2வது. 3வது கேள்வியை பாருங்க, ஒரு பாத்தியில் மாத்திரம் நட்டப்பட்டிருப்பது, அதாவது மாற்றிக்கொள்ளணும், இரு பாத்திகளில் மாத்திரம் நட்டப்பட்டிருப்பது எந்நிற பூவாகும்? எந்நிற பூ? 1 மஞ்சள். அப்போ மஞ்சள். ஸோ ஆன்சர் 3வது. 4வது கேள்வி, நீலா 2 பாத்திகளிலும் நாட்டிய நிறங்கள் யாவை? நீலா 2 பாத்திலையும் நாட்டின நிறங்கள் என்னென்ன? 1 வெள்ளை, சிவப்பு, நீலம். வெள்ளை, சிவப்பு, நீலம் என்று வார 4வது ஆன்சர். அதே மாதிரி நீலன் 2 பாத்திகளில் நாட்டிய நிறங்கள் என்ன? நீலன் 2 பாத்தியில் நாட்டிய நிறம் வெள்ளை, ஆரஞ்சு, நீலம். வெள்ளை, ஆரஞ்சு, நீலம் என்று வரக்கூடிய 3வது ஆன்சர்.